டெஸ்லா. இந்த பேரை கேட்டாலே ஒரு பக்கம் புதுமை, இன்னொரு பக்கம் பயங்கர சர்ச்சை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. அது உலகத்தோட மதிப்புமிக்க நிறுவனங்கள்ல ஒண்ணு. ஆனா அதோட $1 ட்ரில்லியன் மதிப்பு உண்மையிலேயே நியாயமானதா, இல்ல இது ஒரு பெரிய பபுளா? வாங்க இந்த $1 ட்ரில்லியன் புதிர கொஞ்சம் பிரிச்சு மேயலாம். $1 ட்ரில்லியன் யோசிச்சு பார்க்கவே தலை சுத்துதில்ல. ஆனா டெஸ்லாவோட சந்தை மதிப்பு அந்த அளவையும் தாண்டி போயிருக்கு. இந்த பிரம்மாண்டமான நம்பர் டெஸ்லாவோட மதிப்பை நமக்கு உணர்த்துது. ஆனா இது முழு கதை கிடையாது. இத நம்ப முடியுதா? டொயோட்டா, வாக்ஸ்வேகன், ஃபோர்டுன்னு அடுத்த 10 பெரிய கார் கம்பெனிகளை ஒன்னா சேர்த்தா கூட டெஸ்லாவோட மதிப்புக்கு பக்கத்துல வர முடியாது. அடேங்கப்பா, இந்த ஒரு ஒப்பீடே போதும் டெஸ்லாவோட வேல்யூவேஷன் எந்த லெவல்ல இருக்குன்னு புரிஞ்சுக்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவ்ளோ பெரிய மதிப்பீடு கொண்ட டெஸ்லாவோட உலகளாவிய மார்க்கெட் ஷேர் வெறும் 1.2% தான். இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. எப்படி இவ்ளோ கம்மியான மார்க்கெட் ஷேர் வச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய மதிப்பீடு சாத்தியம்? இந்த புதிருக்கு விடை கண்டுபிடிக்க டெஸ்லாவோட வெற்றிக்கு பின்னால இருக்கிற ரகசியங்களை பார்க்கலாம். சரி, இந்த புதிரோட முதல் துண்டு இதுதான். டெஸ்லாவோட ரகசியம் நிறைய கார்களை விக்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா அவங்க விக்கிற ஒவ்வொரு கார்ல இருந்தும் எவ்வளவு லாபம் பாக்குறாங்கன்றதுல தான் இருக்கு. இங்க பாருங்களேன், டெஸ்லாவோட ஆட்டோமோட்டிவ் கிராஸ் மார்ஜின், அதாவது மொத்த லாபம் 30.5%. இது சாதாரண விஷயமே இல்ல. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வெறும் 18% தான். ஆனா டெஸ்லா, போர்ஷே, ஃபெராரி மாதிரி சொகுசு கார் பிராண்டுகள் வரிசையில நிக்குது. அதாவது அவங்க விக்கிற ஒவ்வொரு கார்ல இருந்து வர லாபம் ரொம்பவே அதிகம். லாபம் பண்றது ஒரு பக்கம்னா, பணத்தை செலவு பண்றதுலயும் டெஸ்லா ரொம்ப வித்தியாசமானவங்க. அதான் அடுத்த ரகசியம். இந்த ஒப்பீடே போதும் அவங்க தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்க. மத்த கம்பெனிங்க ஒரு காருக்கு சுமார் $495 விளம்பரத்துக்கு செலவு பண்ணும்போது டெஸ்லா 0. ஆனா அதே சமயம் R&Dக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா முதலீடு பண்றாங்க. சிம்பிளா சொன்னா விளம்பரத்தை விட புதுமையில தான் அவங்க கவனம். சரி, விளம்பரமே இல்லாம எப்படி இவ்ளோ கார்களை விக்கிறாங்க? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு, எலான் மஸ்க். அவரே ஒரு நடமாடும் விளம்பரம் மாதிரி. 2வது, வாடிக்கையாளர்களே மத்தவங்களுக்கு சொல்றது. 3வது, நடுவுல எந்த டீலரும் இல்லாம நேரடியா கஸ்டமர் கிட்டேயே விக்கிறது. 4வது, அவங்களோட பிரம்மாண்டமான ஜிகா ஃபேக்டரிகள் மூலமா உற்பத்தி செலவை குறைக்கிறது. இதனாலதான் உங்களுக்கு விளம்பரமே தேவைப்படல. இப்போ கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வரப்போகுது. டெஸ்லாவுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசிய வருமானம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுக்கு பேரு ரெகுலேட்டரி கிரெடிட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு மாதிரி கிரீன் பாயிண்ட்ஸ். டெஸ்லா மாதிரி எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு அரசாங்கம் இந்த பாயிண்ட்ஸை கொடுக்கும். ஆனா பெட்ரோல், டீசல் கார்களை தயாரிக்கிற மத்த கம்பெனிகள் அவங்களோட மாசு கட்டுப்பாட்டு அளவை தாண்டாம இருக்க இந்த பாயிண்ட்ஸை டெஸ்லா கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கியாகணும். இது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான வருமானம் இல்லையா? இந்த கிரெடிட்ஸ் எவ்ளோ முக்கியம்னு பாருங்க. 2020ல இந்த கிரெடிட்ஸ் மூலமா வந்த பணம் மட்டும் இல்லைன்னா டெஸ்லா லாபமே பார்த்திருக்காது. ஆமாங்க, நஷ்டத்துல தான் போயிருக்கும். இதுதான் அவங்களோட லாபத்துக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. ஆனா இந்த வெற்றி இப்படியே நீடிக்குமா? டெஸ்லாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? வாங்க டெஸ்லா சந்திக்கிற பெரிய சவால்களை பத்தி பார்க்கலாம். 2020ல அமெரிக்காவோட எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல டெஸ்லா தான் ராஜா. கிட்டத்தட்ட 79% மார்க்கெட் ஷேர் அவங்க கையில. அவங்கள அசைக்கவே முடியாதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ஆனா ஒரே வருஷத்துல, அதாவது 2021ல நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ஃபோர்ட், ஆடி மாதிரி பெரிய கம்பெனிகள்லாம் அவங்களோட எலக்ட்ரிக் கார்களோட உள்ள வந்ததும் டெஸ்லாவோட மார்க்கெட் ஷேர் 66% குறைஞ்சிடுச்சு. போட்டி எவ்வளவு கடுமையா இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. அப்போ டெஸ்லாவோட மதிப்புக்கு இருக்கிற 2 பெரிய அச்சுறுத்தல்கள் இதுதான். ஒன்னு, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வர்ற போட்டி. 2வது, அந்த ரகசிய வருமானம்னு சொன்னோமே, அந்த ரெகுலேட்டரி கிரெடிட்ஸ், அதுவும் மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மத்த கம்பெனிகளும் எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு டெஸ்லா கிட்ட இருந்து கிரெடிட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அப்போ டெஸ்லாவோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அவங்களோட டெக்னாலஜி அவங்கள தொடர்ந்து முதலிடத்துல வச்சிருக்குமா, இல்ல இந்த பிரம்மாண்டமான மதிப்பீடு வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பலூனா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?